மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்த நாளை இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாட தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் சுதந்திர தினத்தன்று அவர் பெயரில் விருதுகள் வழங்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நேரடி தகவல்களை தருகிறார் எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் பாலா. பாலா, வணக்கம். தமிழக அரசின் இந்த அறிவிப்பு குறித்து மக்கள் என்ன சொல்றாங்க? அப்துல் கலாம் குடும்ப உறுப்பினர்களின் மனநிலை என்ன பாலா? தற்பொழுது இந்தியாவின் கடைக்கோடியில் ராமேஸ்வரத்தில் பிறந்த சாதாரண குடும்பத்தில் பிறந்த திரு அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாகவும் பொறுப்பேற்று தற்பொழுது அவர் நம்ம வீட்டு சென்றுள்ளார். இருப்பினும் அவருடைய தற்பொழுது அவருக்கு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள விருதுகளின் காரணமாக தற்பொழுது ராமேஸ்வர மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் நம்மிடம் தற்பொழுது அவருடைய அண்ணன் பேரன் மிஸ்டர் ஷேக் சலீம் இருக்கார். நம்ம இந்த விருது குறித்து நம்ம அவர்கிட்ட நேரடியாக கேட்போம். இப்போ தமிழக அரசு இப்போ உங்கள் தாத்தா அதாவது முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பிறந்த நாளை இளைஞர்களுடைய எழுச்சி நாளாகவும் சுதந்திர தினத்தில் அவர்கள் கௌரவிக்கும் விதமாக விருதுகள் வழங்கப்பட உள்ளது. அது இப்போ தமிழக அரசினுடைய அறிவிப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு எப்படி இருக்கு? தாத்தா பிரிந்த பிறகு மிக ஒரு கவலையான மனநிலையோடும் மிகுந்த வருத்தத்தோடும் குடும்பத்தினர் அனைவரும் இந்த ஊர் மக்கள் அனைவரும் இருந்தனர். தாத்தாவின் நினைவகத்தை பார்ப்பதற்காக வந்தோம். வந்த இடத்தில் விவேகானந்தா ராமேஸ்வரம் பள்ளியின் விவேகானந்தா சுவாமிஜி மற்றும் குழந்தைகள் தாத்தாவை நினைவிடத்தை பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள். வந்த இடத்தில் இந்த தகவலைக்கு என்னிடம் சொன்னார்கள். தமிழக அரசு அக்டோபர் 15 திரு கலாம் அவர்களின் பிறந்த நாளை இளைஞர்கள் எழுச்சி நாளாகவும், இந்த வருடத்திலிருந்து சுதந்திர தினத்தன்று மாணவர்களுக்கு நலன் மற்றும் அறிவியலுக்கு உயரிய விருதுகள் வழங்கி கௌரவிப்பதாகவும் கேள்விப்பட்டேன். அதற்கு அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் என் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் வருத்தத்துடன் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொஞ்சம் கொடுத்திருக்கிறது. தற்பொழுது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ள விருதின் காரணமாக ராமேஸ்வரத்தில் உள்ள மக்கள்கள் எவ்வளவு மனநிலையில் இருக்காங்க? இப்போ உங்களை போன்ற ஒரு சமூக ஆர்வலர் இருக்குன்னா எப்படி இந்த தமிழக அரசினுடைய விருதுகள்னால எப்படி இருக்கு, அறிவிக்கப்பட்டதுனால எப்படி இருக்கு? இந்த மண்ணை சேர்ந்தவர், இந்த மண்ணின் மகத்துவத்தை உணர்ந்தவர், இந்த மண்ணின் மகத்துவத்தை உணர்த்துவதற்காக மீண்டும் எங்களுடைய மண்ணுக்கே திரும்பி இருக்கின்றார். அவருடைய மறைவு எங்களுக்கெல்லாம் மிகவும் மிக மிக அதாவது என்ன சொல்லுவென்றே எங்களுக்கு தெரியல. அவர் மறைந்து விட்டார் என்பதை இப்போ அவருடைய சமாதி கிட்ட நிற்கும் போதே எனக்கு உணரவே முடிகிறது. இருந்தாலும் கூட தமிழக அரசு இன்றைக்கு அவருடைய பெயரிலே இளைஞர் எழுச்சி நாள் என்ற ஒரு அறிவிப்பையும் அவருடைய பெயரிலே விருதுகளையும் அறிவித்திருப்பது உண்மையிலேயே எங்கள் இந்த நகரை சார்ந்தவர் என்ற முறையிலேயும் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர் என்ற முறையிலும் மிகுந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு அளிக்கின்றது. இது இளைஞர்கள் மத்தியில் கலாம் சாரை போன்றவர்கள் எல்லாம் இலட்சிய தாகத்தோடு உருவாக வேண்டும் என்ற ஒரு நினைப்பை இது மீண்டும் நினைவூட்டும். கலாம் சார் அவர்களை இந்த உலகம் உள்ளவரை இந்த அவருடைய நினைவு என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதற்காக இந்த விருதுகள் வழங்கப்படுவது உண்மையிலே மிகவும் பாராட்டத்தக்கது. அந்த விருதை மத்திய அரசுக்கு முன்னாலே நம்முடைய மாநில அரசு முன்னோடியாக அறிவித்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது, மகிழ்ச்சிக்குரியது. இந்த ஊர் மக்களுடைய சார்பாகவும் இந்த மாணவர்களுடைய சார்பாகவும் பள்ளியினுடைய பல்வேறு ஆசிரியர் இயக்கங்களுடைய சார்பாகவும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நம்முடைய முதல்வர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தற்பொழுது நல்லாசிரியர் ஜெயகாந்தன் அவர்கள் நம்மளிடம் தெரிவிக்கும் போது ஊர் மக்கள் சார்பாகவும் தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் மறைந்த அன்னாரினுடைய சமாதி அதாவது அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது அந்த அஞ்சலி செலுத்தி வந்த மாணவி நம்மளிடம் இருக்காப்புல நம்ம அவங்கள்ட்டே கேட்டுக்கிறோம். தற்பொழுது இந்த இடத்துல நீங்கள் அஞ்சலி செலுத்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அதாவது முன்னாள் குடியரசுத் தலைவர் இறந்தது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் அஞ்சலி செலுத்தும் போது இந்த இடத்துல என்ன பிரார்த்தனை பண்ணீங்க? நாங்கள் விவேகானந்த வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். சார் இறந்து போனது ரொம்ப கவலையாக இருக்குது. இருந்தாலும் சார் சொன்னது மாதிரி நம்ம வெறும் கவலைப்படுறதோடு மட்டும் நின்றாமல் நம்ம முயற்சி பண்ணி சாரோட 2020 கனவை நிச்சயமாக நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு நான் எல்லா மாணவர்களையும் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்த எங்கள் மாவட்ட ஆட்சியர் சூஸ் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் பிறந்த ராமேஸ்வரத்துலேயே அவங்களோட நல்லடக்கத்தையும் செஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த இடத்த வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மட்டும் வச்சுக்காம சாரோட எல்லா திங்ஸையும் இங்கே வச்சு மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த இடத்த பண்ணணும். இங்கே வர எல்லாருக்கும் ஒரு உத்வேகம் நம்ம 2020 கனவு நம்ம நிச்சயமாக நினைவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பிறக்கணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல நின்று நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். சார் இறந்து போனது நிஜமாவே ரொம்ப கவலையாக இருக்குது. இருந்தாலும் இதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லாரும் நல்லா முயற்சி எடுத்து நம்ம 2020 கனவை நிஜமாக்கணும் அப்படின்னு நான் வேண்டிகிட்டு இருக்கேன்.
தற்பொழுது வந்து இந்த பகுதியில் அதாவது அஞ்சலி செலுத்த வந்த குழந்தை மாணவ மாணவிகள் மற்றும் அந்த பொதுமக்கள் அனைவரும் வந்து நம்ம விட்டு சென்றாலுமே வந்து குடியரசுத் தலைவர் நம்மளை விட்டு சென்றாலும் தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய விருதுகள் வந்து நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது மக்கள் பயன்படுத்தக்கூடிய மாணவ மாணவிகள் குறிப்பாக மாணவ மாணவிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்தை அமைத்து தர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது.